അഖില ഭാരത ശ്രീമദ് ഭാഗവതാമൃത സത്രവേദിയിൽ ഹരികഥ ആരംഭിക്കുന്നു. പ്രശസ്ത ഹരികഥ കലാകാരി വിശാഖ ഹരിയുടെയും ഹരികഥാ പ്രഭാഷകൻ ശ്രീ ഹരിജിയുടെയും പുത്രൻ ശ്രീ രാജഗോപാൽ ഹരി മാതാപിതാക്കളുടെ പാത പിന്തുടർന്ന് ചെറുപ്രായത്തിൽ തന്നെ ഹരികഥ രംഗത്ത് സജീവമാണ്. സീതാ കല്യാണം, ത്യാഗരാജ ചരിത്രം, പാതുക പട്ടാഭിഷേകം തുടങ്ങി നിരവധി പുരാണ കഥകൾ അവതരിപ്പിച്ചിട്ടുണ്ട്. സംഗീതത്തിലെയും ഹരികഥയിലെയും പ്രാവീണ്യത്തിന് നിരവധി പുരസ്കാരങ്ങൾ ലഭിച്ചിട്ടുണ്ട്. രാജഗോപാൽ ഹരിക്ക് ഇതിൽ ഭാരതരത്ന MS സുബ്ബലക്ഷ്മി ഫെലോഷിപ്പ് ശ്രദ്ധേയമാണ്. പ്രശസ്ത ആത്മീയ ഗുരുവായ ശ്രീ 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 കൃഷ്ണപ്രേമി സ്വാമികളുടെ പേരക്കുട്ടിയാണ് രാജഗോപാൽ ഹരി. ഇപ്പോൾ 1ാം വർഷ നിയമ വിദ്യാർത്ഥിയാണ് എന്നുകൂടി സൂചിപ്പിക്കുന്നു. രാജഗോപാൽ ഹരിയെ ആദരപൂർവ്വം സ്വാഗതം ചെയ്യുന്നു. ഒപ്പം വയലിൻ ശ്രീ ഇടപ്പള്ളി അജിത് കുമാർ, മൃദംഗം ശ്രീ ബാലകൃഷ്ണ കമ്മത്ത്, ഘടം ശ്രീ ഷിനു ഗോപിനാഥ് കോട്ടയം. ഹരികഥ ആരംഭിക്കുന്നു. भज रे गोपालम, भज रे गोपालम, मानस भज रे गोपालम, भज रे गोपालम, मानस भज रे गोपालम, भज रे गोपालम, मानस भज रे गोपालम, भज गोपालम भजित कुचेलम, भज गोपालम भजित कुचेलम, भज गोपालम भजित कुचेलम, त्रिजगन्मूलम धीतिसुतकालम, भज गोपालम भजित कुचेलम, त्रिजगन्मूलम धीतिसुतकालम, भज रे गोपालम, मानस भज रे गोपालम, आगम सारम, आगम सार योग विचारम, आगम सारम सारम, आगम सारम योग विचारम, भोग शरीरम भुवनाधारम, आगम सारम योग विचारम, भोग शरीरम भुवनाधारम, नतमन्दारम नंद किशोरम, नतमन्दारम नंद किशोरम, नतमन्दारम नंद किशोरम, हत चाणूरम हंस विहार, नतमन्दारम नंद किशोरम, हत चाणूरम हंस विहार, भज रे गोपालम, मानस भज रे गोपालम,
எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் பாகவத ஹம்சம் அவர்களுடைய 105வது ஜெயந்தி. அன்றைய தினமுமா குச்சேலோபாக்கியானம் என்கின்ற இந்த கதையை சொல்கிறதுக்கு அடியேனுக்கு ஒரு பெரிய பாக்கியம். பாகவதத்தில் இந்த கதையை நம்ம சொல்ல தொடங்கிறதுக்கு முன்னாடியே இது எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம இதை ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்தும் என் தாத்தா ஸ்ரீ அண்ணா ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகளுடைய ஹரிகதாமிருத லஹரி என்கின்ற கிரந்தத்திலிருந்தும் அதிலேயே பல கதைகளை சொல்லியிருக்கார். சபரி மோக்ஷம், பிரகலாத சரித்திரம் போன்ற பல கதைகளை சொல்லியிருக்கார். அதில் குச்சேலோபாக்கியானமும் சொல்கிறார். அந்த கதைகளையும் வைத்துக்கொண்டு கிருதிகளையும் வைத்துக்கொண்டு இன்றைய தினம் இந்த கதையை நம்ம அனுபவிப்போம். இப்போ நம்ம ஒரு கீர்த்தனம் பாடினோம் இல்லையா, பஜரே கோபாலம்னு. அது யாரோடைய கீர்த்தனம் அப்படின்னா, சதாசிவ பிரம்மேந்திராள் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான். இந்த சதாசிவ பிரம்மேந்திராளுடைய கீர்த்தனம் பஜரே கோபாலம். இந்த கீர்த்தனத்தில் அவர் என்ன சொல்றார்? கோபாலனை பஜி அப்படின்னு சொல்றார். எப்பேற்பட்ட கோபாலன்? சுதாமா பஜித்த கோபாலனை பஜி. அது என்னது சுதாமா பஜித்த கோபாலனை பஜி? அப்ப இந்த சுதாமா யாரு? ஏன் இந்த உலகமே சுதாமா குச்சேலன் குச்சேலன் குச்சேலன்னு கொண்டாடுறது? ஆங்காங்கு ஏன் குச்சேலோபாக்கியானம் ஒழிச்சுட்டே இருக்கு? அப்படி இவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அதை தான் பாகவதத்திலையும் பரீட்சித் சுகரை பார்த்து கேட்கிறார். சுகர் பலவேறு கதைகளை சொல்லிக்கொண்டே வரார். கிருஷ்ணனோட சரித்திரங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே வரார். சொல்லிகிட்டே வரும்போது ஒவ்வொரு கதையும் கேட்க 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 மனசுக்கு ரொம்ப பிரேமையாக இருக்கு, நிம்மதியாக இருக்கு. பரீட்சித்துக்கு பிரேம வளர்ந்துட்டே வருது. ஒரு ஸ்ரோதா எப்படி கேட்கறான்னு பொறுத்து தானே அந்த வக்தாக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நம்ம எப்படி கேட்குறோன்னு பொறுத்து தானே சொல்கிறவாளுக்கு ரொம்ப அருமையாக சொல்லுவாவா, பிரேம வளரும். அதனால இவர் இப்படி கேட்குறான்னொன்னே சுகருக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. சொல்கிறதுக்கு அந்த மோட்டிவேஷன் அவருக்கு வருது. மேலே மேலே கதைகளை சொல்கிறார். அப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் கதை சொல்லுங்கோனே, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கோனே அப்படின்னு இந்த பரீட்சித் கேட்க கேட்க சுகர் சொல்கிறார். மனசில் நினச்சிக்கிறார், இந்த ஒரு கதை இருக்குது, கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டோட கதை. அது ஆனால் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோமே தவிர ரொம்ப உருக்கமான ஒரு கதை. அந்த கதையை அப்புறம் சொல்லலாம் தள்ளி தள்ளி போட்டுட்டார். சொல்கிறதுக்கு கரெக்டான நேரம் வந்துடுது. அதனால் உடனே பகவான் மனசில் தியானம் பண்ணிட்டு சொல்ல தொடங்குறார். கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்சித், கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்சித், பிராமணோ பிரம்மவித்தமஹ, விரக்தஹ இந்திரியார்த்தேஷு, பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியஹ, கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்சித். கண்ணனுக்கு ஒரு ஃப்ரெண்ட், ஒரு சகா. என்னது? கண்ணனுக்கு ஒரு ஃப்ரெண்டா? கண்ணன் யாரு? பரவாசுதேவன், பரபிரம்மம். அப்பேற்பட்ட அந்த பரபிரம்மத்துக்கு ஒரு ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுன்னா என்ன? ஏண்டா வாடா போடான்னு பேசணும். இன்ஃபார்மலான ஒரு ரிலேஷன்ஷிப் தானே ஃப்ரெண்டுங்கிறது. தோள் மேலே கை போட்டுண்டு ஊர் சுற்றணும், ஒரு ஜாலியான ஒரு ரிலேஷன்ஷிப். அது எப்படி பரபிரம்மத்தோடு இருக்க முடியும்? பரபிரம்மத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா தாசியபாவத்தோடு தானே போகணும்.
அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, இவருக்கு தாசியபாவம் தான். இந்த சுதாமாவுக்கு தாசியபாவம் தான். ஆனால் கண்ணன் சுதாமா மேலே கை போட்டுண்டு வாடா போடான்னு பேசிண்டு கண்ணன் சுதாமாவை மித்திரனா பாவிச்சுன்னு இருக்கிறதுனால அந்த ரிலேஷன்ஷிப் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த கண்ணன் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறான். பகவானுக்கு பொதுவாக பார்த்தா பலவேறு நிறைய மித்திரர்கள் தான் அதிகம். யார் அப்படின்னா பிராமணர்களில் சுதாமா, க்ஷத்ரியனில் அர்ஜுனன், வேடுவனில் யார் குகன், சந்நியாசியில் விவேகானந்தா ஃப்ரெண்டாக தானே பார்த்தார் அப்படின்னு சொல்லுவா. அதே போல் இங்கே குரங்கில் கூட ஃப்ரெண்டு. குரங்கில் யார்? சுக்ரீவன். ராமாயணத்தில் சுக்ரீவன் ஃப்ரெண்டு, குரங்கு உள்பட ஃப்ரெண்டு வச்சுட்டு இருக்கிற இந்த பகவான். அதனால இத்தனை ஃப்ரெண்டு இருக்காளே, இத்தனை ஃப்ரெண்டில் இந்த சுதாமாக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? எதுக்கு இப்போ அத்தனை ஃப்ரெண்டை விட குச்சேலோபாக்கியானம்னு பிரதானமாக பாகவதம் சொல்கிறவாள்லாம் சொல்லுவா. இந்த குச்சேலோபாக்கியானத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி, சுதாமாக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? அதை தான் ஸ்ரீ அண்ணா சுதாமாவை விஸ்தாரமாக வர்ணித்து ஒரு கத்தியம் எழுதுறா ஹரிகதாமிருத்தலகரியில். அவிரத விரச்சித ஹரிச்சரண சரசிஜ யுகல சிந்தனானந்த விகலித பாஷ்பதாராத்ர நயன கமல யுகலஸ்ய புலகித ஸ்வகலேபர துலித கண்டகி பலஸ்ய சந்தத விகலித ஹரிநாமாமிருத தாராஞ்சித பதன பிரணாளி பூஷித ಶಿರೋ ನಿರ್ಜಿತ ಗಿರೀಂದ್ರ ಶಿಖರಸ್ಯ ಪುತ್ರಕಲತ್ರಾದಿ ಚಿಂತಾರಹಿತಸ್ಯ ಸದಾ ಸಂತುಷ್ಟಸ್ಯ ಭಾಗವತೋತ್ತಮಸ್ಯ ಕುಚೇಲಸ್ಯ ಚರಿತಂ ವಿಖ್ಯಾಸ್ಯಾಮಃ. ಕುಚೇಲ ಇತಿ ವಿಖ್ಯಾತಸ್ಯ ದಿವ್ಯಂ ಚರಿತಂ ಕೀರ್ತಯಿಷ್ಯಾಮಃ. ಅವಿರತ ವಿರಚಿತ ಹರಿಚರಣ ಸರಸಿಜ ಯುಗಳ ಚಿಂತನಾನಂದ விகலித பாஷ்பதாராத்ர நயன கமல யுகலஸ்ய அப்படின்னு வர்ணிக்கிறார் ஸ்ரீ அண்ணா. என்ன அப்படின்னா, இந்த குச்சேலன் எப்போவுமே பகவத் தியானத்திலேயே இருக்கிறதுனால அவருக்கு ஆனந்த பாஷ்பம் பெருக்கி திடீர்னு சிரிப்பார், திடீர்னு அழுவார். ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங் மாதிரி இருக்கிறது இல்லை. அவர் ஒரு தனிப்பட்ட ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கிறதுனால அவர் திடீர்னு சிரிப்பார், திடீர்னு அழுவார். மற்றவாள்லாம் பார்த்தா புரியாது அவருக்கு, வாழ்க்கைலாம். ஏன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதானே புரியும். அதனால அப்படி இருக்கிறதுனால அவர் எப்போவுமே இப்படியே இருந்துட்டு இருக்கார். அவர் பிராமணனுக்கு உண்டான எல்லா குவாலிட்டிஸும் அவருக்கு இருக்கு. அப்பேற்பட்டவர். அவர் அகங்காரமே கிடையாது. அதான் சொல்றார், கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்டித் பிராமணோ பிரம்மவித்தமஹா நிரஹங்காரின சாந்தா. அகங்காரமே கிடையாது. அப்பேற்பட்டவர் ரொம்ப பக்தர், பக்தி உடையவர் ரொம்ப. ஆனால் அவர் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா, காந்திஜி இருக்கார் இல்லையா, காந்திஜி இருந்தார் இல்லையா, போர்பந்தர் அப்படின்னு சொல்லுவா. அந்த போர்பந்தரில் வாழ்ந்து கொண்டு வரார். ரொம்ப பூரான ஃபேமிலி, எதுவுமே கிடையாது. அடுத்த வேலைக்கு நம்ம சாப்பிட முடியுமாங்கிற அந்த அளவுக்கு அடுத்த வேலைக்கு கூட சோத்துக்கே வழி இல்லாத ஒரு ஃபேமிலி. அப்பேற்பட்ட இந்த ஃபேமிலி அவர் இப்படியே இருக்கிறதுனால, மனசை பிரம்மத்திலேயே சஞ்சரிச்சுன்னு இருக்கிறதுனால அவர் வெளியில் இந்த மெட்டீரியலிஸ்டிக் டிசைர்ஸ்க்கெலாம் போல, பணம் சம்பாதிக்கிறது எதுவுமே பண்ணலை. அதனால எப்போவுமே மானச சஞ்சரரே மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே
संचर रे संचर रे मदशिकी पिंचा अलंकृत चिकुरे मदशिकी पिंचा अलंकृत चिकुरे मदशिकी पिंचा अलंकृत चिकुरे महनीय कपोल महनीय कपोल विजित मुकुरे मनस संचर रे मानस संचर रे संचर रे श्रीरमणी कुच दुर्ग विहार मंदिर मंदारे श्रीरमणी कुच दुर्ग विहारे सेवक जन मंदिर मंदारे परमहंस नुत चंद्र चकोरे चंद्र चकोरे परिपूरित मुरलीरवधारे परमहंस चंद्र चकोरे परिपूरित मुरलीरवधारे मानस संचर रे ब्रह्मणि मानस संचर रे संचर रे அதனால பிரம்மத்திலேயே தன் மனசு ரமிக்கிறதுனால வேற மற்ற விஷயங்கள்ல அவர் மனசு போறதில்லை. ஆனா அவருக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுத்து. மனைவி பேர் என்ன அப்படின்னா கல்யாணி அப்படின்னு சொல்லுவா ஸ்ரீ அண்ணா. பாகவதத்திலேயே கல்யாணின்னு ஸ்லோகத்தில் வருதுனால கல்யாணி அப்படின்னு சொல்லுவா. அவருக்கு புத்திர கலத்ராதி சிந்தாரகிதஸ்ய அப்படின்னு முக்கியமான ஒரு வேர்டு இருக்கு. புத்திரர்கள்லாம் இருக்கா, ஆனால் கல்யாணியை பார்த்துக்கிறதோ அந்த புத்திரர்களை பார்த்துக்கிறதுக்கோ அந்த சிந்தனையே வரல. எப்போவுமே பிரம்மத்திலேயே மனசு ரமிக்கிறது அவருக்கு. ஆனால் கல்யாணி எப்படி இருக்கா? இவர் இப்படி இருக்கார். கல்யாணி எப்படி இருக்கா? இவருக்கு ஏற்ற மனைவியாக இருக்கணும் இல்லையா? இவர் எப்போவுமே பகவானே நினச்சிட்டு இருக்கிறதுனால இவருக்கு ஏற்ற மனைவியாக இருக்கணும் இல்லையா? அவள் எப்படி அப்படின்னா அவருக்கு ஏற்ற மனைவியாம். அவளும் பெரிய பக்த. அவள் எப்படி இருக்கா? அவர் க்ஷுத்ஷாமா, நல்லா பசி தாங்கக்கூடியவன். முதல் குவாலிஃபிகேஷன் இவளுக்கு இதுதான் வேணும் போல இருக்கு. ஏன்னா இவர் சம்பாதிக்கவும் இல்லை, அவர் ரொம்ப புவரான ஃபேமிலி, அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியலை. அப்படி இருக்கும்போது இவன் க்ஷுத்ஷாமாவாக இருக்கிறது முதல் குவாலிட்டி. பசியை சுத்து அப்படின்னா பசியை நன்னா தாங்கிப்பேன். பொதுவாகவே அவள் ரொம்ப பொறுமை குணம் உடையவள். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா என் தாத்தா சொல்லுவா, அந்த சுதாமா எப்படி இருப்பாருன்னா திடீர்னு கல்யாணி இங்கே வா. என்ன? நான் யாரு தெரியுமா? நான் கிருஷ்ணனோட கூட படித்தவன், நான் கிருஷ்ணனோட கூட வாழ்ந்தவன், குருகுலம் வாசம் பண்ணவன், கிருஷ்ணனோட கூட சாப்பிட்டவன், அப்பேற்பட்ட பாக்கியசாலிடினா அப்படின்னு அவர் சொல்லுவாராம். அவரோட இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கழிச்சு கல்யாணி இங்கே வா. நான் யார் தெரியுமா? கிருஷ்ணனோட கூட படித்தவன், கிருஷ்ணனோட கூட இருந்தவன். கல்யாணி எத்தனை தடவை இதை மாதிரியே சொல்லிகிட்டே வருவாராம். அப்போ பொதுவாக பக்தி இல்லாமல் சாதாரண ஒரு மனைவியாக போயிட்டான்னா என்ன சொல்லுவா? அதானே கல்யாணி இங்கே வா, கிருஷ்ணனோட கூட படித்தேன், கிருஷ்ணனோட சேர்ந்து சாப்பிட்டேன், ஒரே தட்டில் சேர்ந்து சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து படித்தேன், அதுதானே எத்தனை தடவை சொல்வேன் அப்படின்னு கத்தணும் இல்லையா? அது கத்த மாட்டாங்க. அதுதான் இவளோட குவாலிட்டி.
இவளோட குவாலிஃபிகேஷன் அதுதான். இவ வந்து ஒவ்வொரு தடவையும் பொறுமையா அவர் என்ன சொன்னாலும் கேட்கிற ஒரு மனைவி இந்த கல்யாணி. அதனால அவர் அப்பப்ப கூப்பிட்டு சொல்லுவார் இல்லையா. இப்ப வந்து இவ வந்து ஒரு சமயம் இந்த மாதிரி கூப்பிட்டு சொன்னோடனே இவ சொல்றா, நீங்க எத்தனை தடவை என்னை கூப்பிட்டு நீங்க சொல்றேன், உங்களுடைய தோஸ்து தானே. நனு பிரம்மன் பகவதா சகா சாக்ஷாத் ஸ்ரீயப்பதி பிரம்மன் யஷ்ச சரண்யஷ்ச பகவான் சாத்வதர்ஷபா நனு பிரம்மன் பகவதா சாக்ஷாத் ஸ்ரீயப்பதி. பிரம்மன் அவர் கூப்பிட்டு சொல்றா, கல்யாணி சொல்றா, உங்களுடைய ஃப்ரெண்டு சாக்ஷாத் ஸ்ரீயப்படி தானே, துவாரகாதீஷன் இல்லையா, பரவாசுதேவன் இல்லையா, அவரை போய் பார்த்தா தான் என்ன இங்க கூப்பிட்டு இப்படி சொல்றதுக்கு, அவரையே போய் பார்த்தா என்ன, ஒரு தடவை போய் பாருங்களேன், எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா. அவரை பெருசா கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ போகிறதுக்கு வசதி இல்லை. அப்போல்லாம் வந்து போகணுன்னா இங்கே இப்போ இருக்கிற மாதிரி ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் கிடையாது. நடந்து போகணும், இல்லை மாட்டு வண்டியில் தான் போகணும். அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதனால இவரோ புவர் ஃபேமிலி, அதெல்லாம் பெருசாக யோசிச்சே பார்க்கல. அங்கே போனாலும் கிருஷ்ணன் பார்ப்பானா, எப்பேற்பட்ட கோடீஸ்வரன் அவன், துவாரகாதீஷன், ராஜாதிராஜன், என்னெல்லாம் ஒரு ஆளாக மதிப்பானா அப்படிங்கிற மனசில் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. அதனால அவர் இங்கேயே இருந்துட்டார். ஆனால் இவ பர்சிஸ்டண்ட்டாக சொல்லி பார்த்துட்டே இருக்கா. ஒரு தடவை இப்படி சொன்னால், நீங்கள் துவாரகா போகும்போது நடந்து போனால் உங்கள் கால்லாம் சபலமாயிடுமே. நீங்கள் அங்கே போய் அந்த துவாரகாதீஷன் கிருஷ்ணனை பார்த்தா கண்ணெல்லாம் சபலமாயிடுமே. கிருஷ்ணன் குச்சேலா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டான்னா உங்கள் காதுகள்லாம் சபலமாயிடுமே. வந்து கட்டின்டான்னா சரீரம் சபலமாயிடுமே, மனம் சபலமாகுமே, எல்லாமே சபலமாயிடுமே, மன நிம்மதி ஏற்படுமே அப்படின்னு இவர் சொன்னோடனே அப்போ தான் யோசிச்சு பார்க்குறார். அப்புறம் மனசில் தோணுது, ஏன் நம்ம கிருஷ்ணனை பார்க்கக்கூடாது, நம்ம ஃப்ரெண்டு தானே, கிருஷ்ணன் அப்படியா மறந்துடுவானா என்ன அப்படின்னு மனசில் இப்போ தான் தோணித்து. உடனே சரி போவோம், கிளம்பி போய் பார்ப்போம் அப்படின்னு மனசில் தோணுனோடனே இப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டார், போகிறதா நிச்சயம் பண்ணிட்டார். இப்போ போனான்னா அப்யஸ்துபாயனம் கிஞ்சித் கிருஹே கல்யாணி தீயதாம். கல்யாணி நான் போகிறேன், நீ சொல்கிற இவ்வளோ சொல்கிற, நான் கேட்காம இருந்தா சரியா இல்லை, நான் போகிறேன். ஆனால் வெறும் கையோட போவாளா என்ன, அவ்வளோ பெரிய ராஜா அவளை பார்க்கணுன்னா வெறும் கையோட போவாளா என்ன, ஏதாவது அப்யஸ்துபாயனம் கிஞ்சித் கிருஹே கல்யாணி தீயதாம், ஏதாவது நம்ம வந்து கொடுக்கணும் இல்லையா, ஏதாவது கிஃப்ட் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடு. நீ கிஃப்ட் எங்கத்த போகிறது, அடுத்த வேளை சாப்பாடுக்கு வழி இல்லாத நம்ம ஃபேமிலியில் அவ்வளோ இது கிடையாதே அப்படின்னோடனே கல்யாணிக்கு அப்போ தான் மனசில் தோணித்து, யாச்சித்வா சதுரோ முஷ்டீன் விப்ரான் பிருத்துக தண்டுலான் சைலகண்டேன தான் பத்வா பத்ரே பிராதாதுபாயனம். உடனே அவ அந்த கல்யாணி மற்றவா பக்கத்தில் நெய்பர்ஸோட ஆற்றுக்கு போய் தன் கணவன் துவாரகா போகிறதுக்காக அங்கே பிக்ஷையா நிற்கிறா கல்யாணி. அப்பேற்பட்ட மனைவி அங்கே போய் ஒவ்வொரு ஆற்றுக்கா யாராவது இருக்கேளா, என் கணவர் துவாரகா போகிறார், கிருஷ்ணனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக போகிறார், நீங்கள் தான் ஏதாவது கொடுக்கணும், வெறுங்கையோடு போக வேண்டாம்னு நினைக்கிறார், நீங்கள் கொடுக்கோல ஏதாவது அப்படின்னோடனே அந்த ஆற்றுல இருக்கிறவா ஒரு பிடி அவள் கொடுக்குறான். அப்படி பல ஆற்றுக்கு போய் 4 பிடி அவள், 4 வீட்டிலேருந்து, எப்படி சொல்கிறேன், விப்ரானு 4 பிராமணர் கிட்டேருந்து 4 பிடி அவள் வாங்கிட்டு தன் புடவை தலைப்பை இப்படி கிழித்து அந்த அவளெல்லாம் போட்டு மூட்டை கட்டி அவர் கையில் கொடுத்து, இப்போ போயிட்டு வாங்கோ, இனிமே ஏதாவது ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவேலா நீங்கள்,
இப்போ போயிட்டு வாங்கோ அப்படின்னு கொடுத்து அவர் அமுச்சுட்டார். சரின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புறார். கிளம்பி நடந்து 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 தான் போகணும். ஏன்னா போர்பந்தர் எங்கே இருக்குது, துவாரகா எங்கே இருக்குது. நடந்து நடந்து போயின்னு இருக்கார் பாத யாத்திரையாக. போகும்போதே மனசில் நிறைய தாட்ஸ் வருது. என்ன தாட்ஸ் அப்படின்னா, முதல்ல நம்ம இப்போ திடீர்னு போகலான்னு கிளம்பிட்டோமே, அவன் முதல்ல நம்மளை கணிசிப்பானா? நம்ம அப்பேற்பட்ட குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு முதல்ல இருக்கா? போகிறதுக்கு நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா? அது முதல்ல. ரெண்டாவது, திருப்பியும் தோன்றது என்னன்னா, குவாலிஃபிகேஷன் இல்லாமல் அவரோட சங்கல்பத்தில் தானே நம்ம கிளம்புறோம், அவர் சங்கல்பிச்சாதானே நம்ம கிளம்பவே முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் தோன்றது. இன்னொரு பக்கம் மனசில் நினச்சிக்கிறார், அவர் தான தர்மங்கள்லாம் பிராமணர்களுக்கு நிறையா பண்ணுவாரே, தான தர்மங்கள்லாம் பண்ணும்போது எல்லாரும் சூழ்ந்து பாலாம் வாங்கிக்கிறதுக்கு, அப்போ நம்மளை அந்த பிராமண கும்பலில் நம்ம ஒருத்தராக அங்கே போய் நிற்போம். அவரை பார்த்தாலே பார்க்க கிடைச்சதுனாலே ஒரு பெரிய பாக்கியம். பார்த்தாலே கண்ணு சபலமாயிடும். அவர் திருப்பியும் நம்மளை பார்த்துட்டு சுதாமா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு காது சபலமாயிடும். சுதாமா அப்படின்னு ஓடி வந்து கத்திந்தா எப்படி இருக்கும் அப்படின்லாம் அப்படியே நினச்சி பார்க்குறார். அப்படியே கிளம்பி பாத யாத்திரையாக போகிறார். பிராணவல்லபா द्वारकां याहि भगवान पीते प्राण सकोहि प्राणवल्लभा द्वारकां याहि भगवान पीते प्राण सकोहि दीनदयाळु द्वारकानाथं द्वारकां याहि भगवान पीते प्राण सकोहि वल्लभा. இப்படி அவர் கிளம்பி போகிறார். நடந்து 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 போனா துவாரகை வந்தாச்சு. துவாரகையே வந்துடுத்து. பெரிய பெரிய மாட மாளிகைகளும் கூட கோபுரமுமா இருக்குது. துவாரகைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, சமுத்திர மத்தியில் இருக்குமா. கோமதி நதி அப்படின்னு ஒரு நதி போகிறது அந்த துவாரகையில். அது சமுத்திர சங்கமம் ஆகுமா. அப்பேற்பட்ட துவாரகை பெரிய பெரிய மாட மாளிகைகள் கூட கோபுரங்களுமா இருக்குது. எல்லாம் தூண்லாம் அப்படி தங்கத்திலேயே இருக்குது. ரத்தன மண்டபங்கள்லாம் இருக்குது. விஸ்தாரமான உத்தியானவனங்கள் எல்லாம் இருக்குது. அங்கே போய் பார்த்து ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பிரமிச்சு போய் நிற்கிறார். கிருஷ்ணன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, கிருஷ்ணன் கதையை கேளுங்கோ. கிருஷ்ணன் அங்கே துவாரகையில் 16,108 மகிழ்ச்சிகளோட 16,108 பவனத்தில் 16,108 குடும்பம் நடத்தின்னு இருக்கான். அப்பேற்பட்ட துவாரகாதீசன் என்ன சாதாரண மனுஷனா? பரவாசுதேவன் இல்லையா? அதனால எல்லா பவனங்களும் இருக்குது. தத்திர மரகத கோமேதக வைடூரிய அப்படின்னு ஒரு பெரிய கத்தியம் வந்து ஸ்ரீ அண்ணா சொல்கிறா. இதை துவாரகையை வர்ணிச்சு அங்கே மண்டபங்களுக்கெல்லாம் நடுப்புற ஒரு ரத்தினமயமான ஒரு மண்டபம் மின்றது. பார்க்கவே அப்படி தேஜஸ்வியாக மின்றது. அப்போ நினச்சின்றார், இதுவாக தான் இருக்கும். என்ன? ருக்மிணி கிருஷ்ண பவனம், ஸ்ரீமதி கிருஷ்ண பவனம், ஸ்ரீமதி கிருஷ்ண பவனே இதுவாக தான் இருக்கும் ருக்மிணி பவனம் நினச்சிண்டு அதுக்குள்ளே நுழையறதுக்கு தயங்குறார். ஸ்வதாரித்ரிய சங்கோச்ச பாவ சங்குச்சித நிஜ சரீரா அப்படின்னு சொல்கிறார். ஸ்வதாரித்ரிய சங்கோச்ச பாவ சங்குச்சிதனா என்ன? தன்னுடைய தாரித்திரியத்தினால அது உள்ள நுழைய தயங்குறார். ஏன்னா அங்கே உக்காண்டிருக்கிறவெல்லாம் யாரு? கெஸ்டெல்லாம் யாரு அப்படின்னா, நேபாளத்து ராஜா. அவர் என்ன எடுத்துன்னு வந்திருக்கார்? நேபாளத்து ராஜா வந்து ரத்தின கம்பளிகள்லாம் எடுத்துன்னு வந்திருக்கார். மூட்டையா ரத்தின கம்பளிகள். அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் வந்து காஷ்மீர் தேசத்து ராஜா அவர் என்ன எடுத்துன்னு வந்திருக்கார்?
குங்குமப்பூ எடுத்துட்டு வந்திருக்கார். குங்குமப்பூ பெட்டியா? பெட்டி இல்லை, குங்குமப்பூ கப்பல். கப்பல் கப்பலாக குங்குமப்பூ எடுத்துன்னு வந்திருக்கார். அதுக்கப்புறம் உச்சையின் ராஜா அவர் என்ன எடுத்துன்னு வந்திருக்கார்? அவர் வந்து தங்கங்கள்லாம் எடுத்துன்னு வந்திருக்கார். தங்கங்கள்லாம் கொடுத்து இது பண்ணுறதுக்கு. அப்போ எல்லாரும் பெரிய பெரிய மகாராஜாக்கள்லாம் இப்படி சோஃபாவில் அப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கார். இவர் கிழிஞ்ச அவருக்கு குச்சேலன்னு ஏன் பேர் தெரியுமா? சேலம்னா என்ன? வஸ்திரம். குச்சேலம்னா சரியான வஸ்திரம் இல்லாதவர், கிழிஞ்ச வஸ்திரங்களை கட்டின்னு இருக்கிறவர் குச்சேலன். அப்படி கிழிஞ்ச வஸ்திரங்களோட, ஏன்னா பாவர்ட்டி டு த கோர் இல்லையா, அதனால கிழிஞ்ச வஸ்திரங்கள் எல்லாம் கட்டின்ட்டு இப்படி வந்தா எல்லா ராஜாக்கள்லாம் நின்றுருக்கேன், என்னை விடவே மாட்டா போல இருக்கு அப்படின்னு வாசல்லையே இப்படி நின்று இருக்கும்போது விஐபி என்ட்ரன்ஸ் வாசல்ல ராஜாக்கள்லாம் நின்று இருக்கா, உட்காண்டிருக்கா. இன்னொரு வாசல் இருக்கு தனியா, இது ஒரு லைன் இங்கே நிற்கிறது. இன்னொரு வாசல் இருக்கு, அது யாருமே அங்கே பெருசா இல்லை. அங்கே என்ன அப்படின்னா எஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அது என்ன எஸ்? விஐபி இங்கே இருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள். இங்கே என்ன எஸ்? சாதுஸ் அண்ட் சத்குருஸ். சாதுஸ் அண்ட் சத்குரு சாது. அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கார். அவர் உடனே இவர் பார்த்துட்டு, இங்கே வாங்க, அங்கே போகாதீங்க, அங்கே போனால் உங்களால் நுழைய முடியாது, இங்கே வந்துடுங்க. என்னது என்னையா கூப்பிட்றேன் அப்படின்னு தயங்குறார். ஆமாம், உங்களை தான். துவாரபாலக முகேன சகர்ஷம் நிஜமாகமனம் பிராமணா கிருஷ்ண தர்ஷன குதூகலேன நிவேஷயாமாஸ சோயம் தீனா. துவாரபாலக முகேன சகர்ஷம் நிஜமாகமனம் பிராமணா. அந்த துவாரகா பாலகன் அவர் கூப்பிட்டுட்டு, இங்கே வந்துடுங்கோ, நம்மளுக்கு இந்த கியூ. என்னது என்ன நான் அப்படி போகலாமா? அதுதான், உங்கள் பேரை சொல்லுங்கோ, நான் உள்ளே போய் சொல்கிறேன், நான் விண்ணப்பிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னோடனே, என் பேர் சுதாமான் பேர், நான் ரொம்ப ஏழை, நான் வந்து கிருஷ்ணனை நீங்கள் உள்ள கிருஷ்ணன்கிட்ட போய் சுதாமா வந்திருக்கேன், நான் வந்து கூட படித்தவன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னோடனே, அந்த சரிப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறார். கிருஷ்ணன் அப்படியே சீனை திருப்புறார். கிருஷ்ணன் அப்படி எங்கே இருக்கான் அப்படின்னா ஏகாந்தமாக இருக்கார். ஒரு வெள்ளை கட்டில்ல, வெள்ளை மெத்தையில் சேப்பு திண்டில் நீலக்கண்ணன் படுத்துட்டு இருக்கானா, அப்படி வர்ணிக்கிறார் அண்ணா. வெள்ளை மெத்தையில் சேப்பு திண்டு, அதில் நீலக்கண்ணன் பலவிதமான ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு, கிரீட்டங்கள்லாம் போட்டுண்டு, அப்படி கச்செல்லாம் கட்டிண்டு படுத்துட்டு இருக்கார். ருக்மிணி தேவி என்ன பண்ணுறா அப்படின்னா சந்தனத்தை இப்படி வக்ஷஸ்தலத்தில் அப்படி பூசின்னு இருக்கார். அப்படி ஏகாந்தமான ஒரு காட்சி. அந்த ஏகாந்தமான காட்சியில் உடனே இவர் வரார். வந்து, பிரபோ, கிருஷ்ணன் சொல்கிறான், என்ன அது, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார். அதுதான் ஆயிரக்கணக்கான பேர் வரா, கோடிக்கணக்கான மக்கள் வரா பார்க்க. ஒருத்தர் பார்த்து என்ன வேண்டிப்பா, அவன் ஒழிஞ்சு போகணும், இவன் ஒழிஞ்சு போகணும், நான் நன்னா இருக்கணும், அதுதானே எல்லாம் வேண்டிக்கிறது. அப்படிலாம் வேண்டிக்கிறா. அதெல்லாம் எல்லாத்தையும் இவர் வந்து எல்லா வேண்டுதலையும் இவர் வந்து பூர்த்தி பண்ணியிருந்தான்னா அப்புறம் உலகமே அழிய வேண்டிதான். அதனால் இவர் வந்து உடனே இப்படி சொல்கிறார், உங்களை பார்க்க வந்திருக்கார். அவர் வந்து உங்களோட சின்ன வயசில் கூட படித்தவரான், உங்களோட தோஸ்தான். என்னது தோஸ்தா? என்ன சொல்கிறார் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறார் கிருஷ்ணன். இப்படி எழுந்து இப்படி உட்காந்துக்கிறார். அதுக்கப்புறம் அந்த தோஸ்துக்கு பேர் சுதாமாவா. அப்படி சுதாமான்கிற பேர், அந்த சு அப்படின்னு கேட்டோடனே உடனே அவருக்கு பூரிச்சு போய் உடனே அந்த மெத்தையிலேருந்து இப்படி எழுந்துட்டு ஜல் 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 ஜல்னு இப்படி ஓடி வரார். ஓடி வந்தா சுதாமாவான்னு கத்தர இவரோட குரலை கேட்டுட்டு, சுதாமா, கிருஷ்ணன் ஞாபகம் வச்சுருக்கான், என்ன ஞாபகம் வச்சுருக்கான்னு அவர் ஓடி வரார். சுதாமா ஓடி வர, கண்ணன் ஓடி வர, சுதாமா ஓடி வர, கண்ணன் ஓடி வர, சக்யு பிரியஸ்ய விப்ரர்ஷேஹே அங்கசங்காதி நிர்வதா. சக்யு பிரியஸ்ய விப்ரர்ஷேஹே
अंगसंगाति निर्वृतः प्रीतो व्यमुञ्चत बिन्दून् नेत्राभ्यां पुष्करे क्षणः सख्युप्रियस्य विप्रशेः अंगसंगाति உடனே அவர் பார்த்தோன்னே பட்டுன்னு இப்படி கட்டின்ட்டார். அந்த சுதாமாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? கிருஷ்ணன் தன்னை பாப்பானாங்கிற அந்த கேள்வியில வந்தவர் சுதாமா 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 சுதாமான்னு கத்திண்டு ஓடி வந்து கட்டிக்கிறார். கட்டின்றோடனே தோல்ல ஏதோ ரொம்ப சூடான ஒரு நீர் வந்து தோல்ல விழருது. என்னது அப்படின்னா கண்ணன் அழறானா. சுதாமாவை பார்த்து இப்படி கட்டிண்டு கிருஷ்ண பரமாத்மா கண்ணீர் விடுறார். இங்கே உண்மையா என்ன அப்படின்னா கண்ணனை பார்த்து சுதாமா தானே பாஷ்ப பூரித்த லோச்சனா இருக்கணும் அப்படின்னா இங்கே அப்படியே வைசி வர்ஷா அப்படியே மாற்றி சுதாமா கண்ணீர் விடுறார் கண்ணனை பார்த்து. கண்ணன் கண்ணீர் விடுறார் சுதாமாவை பார்த்து. இப்படி கட்டிண்டு சுதாமா இத்தனை நாளா எங்கப்பா இருந்த? என்ன பார்க்கறதுக்காக வந்தியா? போர்பந்தர்லேருந்து வந்தியாப்பா? நான் தன்யனானேன். இவர் சொல்றார் கிருஷ்ணன் தன்யனானேன் அப்படிங்கிறார். உடனே சுதாமாவை கையை பிடிச்சிட்டு கூட்டின்னு போய் ரத்தின மஞ்சம் தன்னுடைய ரத்தின மஞ்சத்தில் உக்காத்தி வச்சுண்டு சுதாமாவுடைய கால்களை பிடிச்சி பாத பூஜை பண்றார். இதுலேருந்து புரியறது இல்லையா பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னா அந்த பக்தனுடைய சாதுனுடைய ஹிருதயம் புரிஞ்சு இருப்பார். சாதுனுடைய ஹிருதயத்தில் என்ன இருக்கு? பகவானை பூஜை பண்ணணும், பகவானை பூஜை பண்ணணும், பகவானை பூஜை பண்ணணும். சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துகம்னு ஒரு இது இருக்கு இல்லையா? சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துகம். சாதுக்களுக்கு என்ன ஹிருதயத்தில் இருக்கோ அதுதான் நானும், எனக்கும் ஹிருதயம். சாதுக்களுக்கு பகவானை பூஜை பண்ணணும்னு, பகவானுக்கு சாதுக்களை பூஜை பண்ணணும்னு. சாது இப்படி ஒரு சாது வராருன்னொடனே உடனே கால்களை பிடிச்சி பூஜை பண்ணுறார். அங்கே பூஜை அபிஷேகம்லாம் பண்ணி குங்குமம்லாம் எட்டா இங்கே ருக்மிணி, இங்கே என்னன்னா ருக்மிணி தேவி விசிறா, சாமரம் போடுறா. சாக்ஷாத் ருக்மிணி தேவி. இது என்ன நடக்கிறதுன்னே சுதாமாவுக்கு ஒன்றுமே புரியல. வரமாட்டோமான் இருந்தது. இங்கே வந்து பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே சுற்றி இருந்த அங்கே மகிஷிகள்லாம் என்ன நினச்சிக்கிறா அப்படின்னா கிமனேன கிருதம் புண்ணியம் அவதூதேன பிக்ஷுனா ஸ்ரீயாஹீனேன லோகேஸ்மின் கர்ஹிதேன அதமேன ச கிமனேன கிருதம் புண்ணியம் அவதூதேன பிக்ஷுனா. இந்த அவதூதன் ஒரு பிக்ஷு. இந்த பிச்சுன்னு சொல்லுவா இல்லையா? பிச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிக்ஷு காலில் யார் இருக்கா? துவாரகாதீஷன், ராஜாதிராஜன், மன்மதன், சாக்ஷாத் பரபிரம்மம் இந்த பிக்ஷுவுக்கு பாத பூஜை பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த பிக்ஷு எப்பேற்பட்டவராக இருக்கணும்? சாக்ஷாத் இவர் துவாரகாதீஷனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? இதுதான் குவாலிஃபிகேஷன். பொதுவாக எல்லாரும் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், பணம் நிறையா இருக்கிறவா, அந்தஸ்து ஸ்டேட்டஸ் நிறையா இருக்கிறவா, அவளோட காலை தானே பிடிப்பா. நம்ம மேலே வரணும்னு ஸ்டேட்டஸ் நிறையா இருக்கவாளோடைய காலை பிடிச்சா நம்ம மேலே வரலாம், மேலே அப்படி தானே மற்றவாளோட மைண்ட் செட் இருக்கும். இவருக்கு என்ன அப்படின்னா இவர் சாதுக்களுடைய காலை பிடி. அப்பேற்பட்ட கண்ணன், அதுதான் இவரோட குவாலிஃபிகேஷன். இப்படி பாத பூஜைகள்லாம் பண்ணுறா. இவெல்லாம் பிரமிச்சு போய் இப்படி பேந்த பார்த்து முழிக்கிறா. இவர் பாத பூஜைகள்லாம் பண்ணப்புறம் உக்காத்தி வச்சு பெரிய ஒரு தாட்டை இலை போட்டு மகிழ்ச்சிகளையே பரமாற சொல்கிறார். எல்லாரும் தன்னுடைய மகிழ்ச்சிகள்லாம் பரமாறுறா.
என்ன என்ன போடுறார், சாப்பாடு என்ன போடுறாருன்னா ஷஷ்குல்ய பூபவர லட்டு கமோதகைஷ்ச சுவ்யஞ்சனைஷ்ச பகுபிஹி சஹசாகசூபைஹி. ஷஷ்குல்ய பூபவர லட்டுக மோதகைஷ்ச, பலவேறு விதமா. இப்போ அவர் டிஷ்ஷு பேரே தெரியாது. அவர் சுதாமா உட்காந்துருக்காரே தவிர என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி உட்காந்துருக்கார். கையிலெல்லாம் கட்டி போட்ட மாதிரி உட்காந்துருக்கார். அவருக்கு எல்லாரும் பரிமாறுறாளா பாயசம், விதவிதமான பாயசம், தேங்காய் பாயசம், பால் பாயசம், சேமியா பாயசம், ஜாங்கிரி, ஜிலேபி, முறுக்கு, அல்வா, சீடை, பஜ்ஜி, போண்டா, அதுக்கப்புறம் கேரளத்து என்னென்னலாம் இருக்கும், மாம்பழ புளிச்சேரி, அதுக்கப்புறம் விதமாக எல்லாம் பரிமாறுறார். அன்னங்கள்லாம் போட்டு மோர் குழம்பு என்ன, மிளகு குழம்புன்னு ஒன்று இருக்குது, மோர் குழம்புன்னு ஒன்று இருக்குது, காரக்குழம்புன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் விதவிதமான அந்த வத்தல்லையே விதவிதமான வத்தல், குலாப் ஜாமுன், ரசகுல்லா, இதெல்லாம் ரசமலாய், சந்திரலேகா அப்படின்லாம் ஸ்வீட்ஸ் இருக்குது. நிறைய நார்த் இந்தியாவில் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குது. அப்படி விதவிதமான பக்ஷ்ய போஜ்ய பேயங்கள்லாம் இப்படி வைக்கிறார் இலையில, தாட்டு இலையில. அவருக்கு இதிலெல்லாம் என்ன தெரிஞ்சுது, ஒரே ஒரு டிஷ் தான் அவருக்கு தெரியும். என்ன அப்படி, ஃபுல்கா. அவருக்கு தெரிஞ்ச ஒரே டிஷ் ஃபுல்கா தான். என்ன, சப்பாத்தி. தினமும் அவர் ரொட்டி தானே, ரொட்டி தவிர அவருக்கு எதுவும் கிடையாது. வரட்டு ரொட்டியை வச்சுட்டு ஜீவிச்சுட்டு இருக்கிறவர் இவர். அதனால அவருக்கு ரொட்டியை மட்டும்தான் தெரிஞ்சது. அப்புறம் விதவிதமாக கண்ணனே இல்லை அவருக்கு எல்லாம் போட்டு, இது அவனே அந்த பந்தி விசாரிக்கிறதுன்னு சொல்லுவாள் இல்லையா, கல்யாண மண்டபங்கள்லாம் பண்ணுவாள் பந்தி விசாரிக்கிறது. இவன் பந்தி விசாரிக்கிறானா, இன்னும் குலாப் ஜாமுனா, அவருக்கு குலாப் ஜாமுன் நன்னா பிடிச்சிருக்கு, இன்னும் 2 குலாப் ஜாமுன் போடுங்க. அவர் போரும் அழற அளவுக்கு இவன் நன்னா உக்காத்தி வச்சு நன்னா சாப்பாடு போட்டான். அதுதானே ஆற்றுக்கு வந்தவாளுக்கு சாப்பாடு போட்டு அவள் மூஞ்சியை பார்க்குறதுல ஒரு சுகம் இருக்கே, அது எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் கிடைக்காது. கோடியாக பணம் சம்பாதிச்சாலும் ஆற்றுக்கு வந்து ஒருத்தனை அவனை நன்னா சாப்பாடு போட்டு அவனை சிரிக்கிறதுல அதில் தான் விஷயமே இருக்கு. ஸோ அப்போ இவர் இப்படி நன்னா எல்லாம் பண்ணுறார். பண்ணிவிட்டு அவரை சாப்பிட்டு முடித்தோடனே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அவர் ரூம்குள்ளே அவரோட ஏகாந்தமாக இருக்கிற அவரோட அறைக்குள்ளே கூட்டின்னு போகிறார். கூட்டின்னு போய் அவனை நன்னா படுக்க போட்டார். சுதாமாவை படுக்க போட்டு கிருஷ்ணன் யார், பரமாத்மா பரவாசுதேவனான அந்த சர்வாந்தர்யாமியான அந்த கிருஷ்ணன் இந்த சாதுவனுடைய காலை இப்படி பிடிச்சி விடுறது, கால் பிடிச்சி விடுறானா. அதுதான் ஏதாவதாலம் விஸ்வாத்மன் சர்வசம்பத் சம்ருத்தையே. கால் பிடிச்சி விடுறான். கால் பிடிச்சி விட்டு சம்பாஷணம் பண்ணுறான் 2 பேரும். கான்வர்சேஷன் என்ன அப்படின்னா, சுதாமா எப்படி இருக்க, ஏதாவது நன்னா இருக்கியா, ஏன் உனக்கு கல்யாணம் ஆகிடுத்த, கச்சம் கட்டின்னு வந்திருக்கியே, கல்யாணம் ஆகிடுத்தா உனக்கு, உனக்கு மனைவி பேர் என்ன, குழந்தைகள்லாம் நன்னா இருக்காளா, எல்லாம் விசாரிப்பா இல்லையா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தோஸ்த் வரான்னா விசாரிப்பா இல்லையா, எல்லாம் இவர் உட்காந்து விசாரிக்கிறார். விசாரிச்சப்புறம் அவருக்கு கிருஷ்ணனுக்கு மனசில் ஒன்று தோன்றுறது, சுதாமா நம்ம சின்ன வயசில் நம்ம குருகுல வாசம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது, ஞாபகம் இருக்கா? என்ன சம்பவம் கிருஷ்ணா? முதல்ல உனக்கு குருகுல வாசம் ஞாபகம் இருக்கா? என்ன கிருஷ்ணா இப்படி சொல்கிற? வாழ்க்கை முழுக்க இந்த குருகுல வாசத்தில் தானே நான் அதை நினச்சி தான் நான் வாழ்க்கையே ஓட்டின்னு இருக்கேன். ஒவ்வொரு சமயமும் உன்னை பாத்திர மாட்டோமா தான் வாழ்க்கையே ஓட்டின்னு இருக்கேன். இப்படி கேட்குறியே, அப்போ குருகுல வாசத்தில் ஒரு விஷயம் நடந்ததே, என்ன? நம்ம வாசம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சமயம் அந்த குரு பத்னி இருக்கா இல்லையா, குரு பத்னி நம்மளை கூப்பிட்டு விறகெல்லாம் அடுப்பு மூட்டுறதுக்கு விறகெல்லாம் எடுத்துன்னு வர சொன்னான், ஞாபகம் இருக்கா? அப்போ நம்ம காட்டுக்கு போனோம். குரு பத்னி சொன்னாங்கிறதுக்காக காட்டு, ரொம்ப கோரமான காடு, அந்த காட்டுக்குள்ளே போய் விறகு எடுத்துன்னு வரணும். விறகெல்லாம் எடுத்துட்டோடனே
எடுத்துன்னு திருப்பி வரோம். வர வழியில் ஒரே மழை, வரத்துக்குள்ள பயங்கரமான ஜோன்னு மழை. அதனால மழையில் அந்த குரு பத்னியோட விறகு நனைஞ்சிட போகிறதோ, அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா, தண்ணி அந்த விறகுல பட்டான்னா அப்புறம் மூட்ட முடியாது. அதனால அதை ஒரு பொந்து இருந்தது, அந்த பொந்துக்குள்ளே போய் நம்ம ஒளிஞ்சிக்காம அந்த விறகை போட்டுட்டு நம்ம அந்த மழையில் நனைஞ்சிட்டு இருந்தோம். நம்ம நனைஞ்சிட்டு இருக்கிற நம்மளை எல்லாம் அந்த அந்த மழையெல்லாம் விடிஞ்சப்புறம் இவர் குரு வந்தார். குரு நம்மளை தொப்பலாக நனைஞ்சிருக்கிற நம்மளை பார்த்துட்டு, என்னப்பா இப்பேற்பட்ட குரு பத்தியா உங்களுக்கு, இப்படி கூடயா விறகு, அந்த விறகு நனையக்கூடாதுங்கிறதுக்காக விறக அந்த பொந்துல வச்சுட்டு நீங்கள் நனைஞ்சிட்டு இருக்கேலே, பேர்பட்ட குரு பக்தியா, நீங்கள் க்ஷேமமாக இருங்கோ. உங்களுக்கு நீங்கள் படித்த வேதம் எதுவுமே மறக்கவே மறக்காது. உங்கள் வாழ்க்கை பூரா நீங்கள் சந்தோஷமாக க்ஷேமமாக இருங்கோ. குரோஹோ அனுகிரகேணைவ புமான் பூர்ணா பிரசாந்தயே. குருவின் அனுகிரகத்தினால தான் ஒருத்தன் ஒரு ஒரு வாழ்க்கையில் சக்ஸஸ் அடையிறான், சக்ஸஸோட நிம்மதி அடையிறான். அப்படி இந்த க்ஷேமமாக இருங்கோன்னு அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை தான் அதனால தான் நம்ம 2 பேரும் க்ஷேமமாக இருக்கோம். சுதாமா, நீ உலகத்தை நினச்சி பாரு. நீயோ யாரு? நீ ஏழைக்குள்ள 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 ஏழை, அப்பேற்பட்ட ஏழை. நான் யாரு? பலவே கோடீஸ்வரங்குள்ள கோடீஸ்வரங்குள்ள கோடீஸ்வரனுக்கு மேலே கோடீஸ்வரன், அப்பேற்பட்ட கோடீஸ்வரன். பொதுவாக நீ பாரு, இந்த எவ்வளோ ஏழைக்கும் நிம்மதி இருக்காது. ஏன்னா பணம் இல்லையே பணம் இல்லையே பணம் இல்லையேங்கிற அந்த தாட்டிலேயே நிம்மதி இருக்காது. கோடீஸ்வரனுக்கும் இன்னும் பணம் சம்பாதிக்கணும், இன்னும் பணம் சம்பாதிக்கணும். வேர்ல்டுலேயே நம்பர் 5 இருந்தாலும் வேர்ல்டுலேயே நம்பர் 1 ரிச்சஸ்ட் பர்சன் ஆஃப் த வேர்ல்டாக வரணும் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கும். பில்லியனாக இருந்தால் ட்ரில்லியனராக ஆகணும்னு அப்படி தான் தோணுமே தவிர, இது போதும்பா, இந்த வாழ்க்கையில் சம்பாதிச்சது போதும், இதை நம்ம அனுபவிப்போம், நம்ம பகவான் மேலே பக்தியோட ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு லைஃப்பை வாழ்வோம், நிம்மதியாக வாழ்வோம், போரும் வாழ்க்கையில் ஓடினது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு யாருக்குமே வரதே இல்லையே. ஆனால் நீ பாரு, நீயும் நிம்மதியாக இருக்க. அடுத்த வேளை சாப்பாடு உனக்கு கிடைக்குமான்னு தெரியாது, இருந்தாலும் நீயும் நிம்மதியாக இருக்க, நானும் நிம்மதியாக இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த குரு சொன்ன வார்த்தை நம்மளை காப்பாற்றிருக்குப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது கிருஷ்ணனுக்கு மனசில் ஒன்று தோணித்து, உடனே சுதாமா கேட்குறார், சுதாமா ஏதாவது எனக்கு எடுத்துன்னு வந்தியா? போர்பந்தர்லேருந்து வந்திருக்க, ஏதாவது எனக்கு எடுத்துன்னு வந்தியா? எனக்கு ஏதாவது பிடிச்ச விஷயம் ஏதாவது எடுத்துன்னு வந்தியோ அப்படின்னோடனே சுதாமா அந்த கட்டில் இது இருக்கு இல்லையா, அவல் இருக்கு இல்லையா, மனைவி கொடுத்த அவல், அதை அப்படி மறைச்சு அப்படி வச்சுக்கிறேன். மறைச்சு ஏன் அப்படின்னா, அவர் இவ்வளோ பெரிய தாட்டு இலையில இவ்வளோ சாப்பாடு போட்டிருக்கார், நான் இந்த வரட்டு அவலை கொடுத்தா அந்த மகிழ்ச்சிகள்லாம் சிரிச்சிருவாளோ, அவமானப்பட்டு போயிடுவோமோ அப்படின்னு அவர் மறைச்சு வச்சுக்கிறார். தயங்க சுபாவம் இல்லையா, அதனால அதை பார்த்துட்டு அந்த கட்டை பார்த்துட்டான். என்னது கட்டு அப்படின்னு ஸ்வயம் தானாவே அது பாஞ்சு அந்த கட்டை இப்படி பிடிச்சி அதை எடுத்து அதை அப்படி பிரிச்சா, ஆஹா அவள் எனக்கு இவ்வளோ பேர்பட்ட, எனக்கு இருக்கிறதுலையே பிடிச்ச அவள், எனக்கு இதுதானே பிடிக்கும், எனக்கு இதுதானே வேணும், என் வாழ்க்கை நிம்மதி அடைந்தேன் நான் அப்படின்னு அவன் கண்ணன் குதிக்க ஆரம்பிச்சிட்டானா. அந்த அவலை எடுத்து அதை நன்னா எல்லாம் முதல்ல அந்த அவலை எடுத்து வாயில் போட்டுக்கிறார். 2வது தடவை அந்த அவில அப்படி கை வைக்கிறார். கையை வச்சு வாயில் போடுறதுக்குள்ள யாரோ கையை பிடிச்சி இழுக்கிறா. என்னது, யார் கையை பிடிச்சி இழுக்கிறா அப்படின்னா ருக்மிணி தேவி இப்படி கையை பிடிச்சி இழுக்கிறாளாம். என்ன அப்படின்னா, ஏதாவதாலம் விஸ்வாத்மன் சர்வசம்பத் சம்ருத்தயே அஸ்மின் லோகே அதவா முஷ்மின் பும்சத்வத்தோஷ காரணம். ஏதாவதாலம்
இது போரும்பா, இது போரும் பிரபோ. என்ன போரும்? ஏதாவதாலம் விஸ்வாத்மன்னு சர்வ சம்பத் சமிருத்தியே. இவருக்கு சர்வ சம்பத் சமிருத்தி கொடுக்கறதுக்கு இந்த ஒரு வாய் அவில் போதும். ரெண்டாவது வாய் நீங்கள் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ருக்மிணிக்கு மனசில் ஒன்று, இவர் வந்து இதை மாதிரி அவளை முதல் இதில் கொடுக்கறதுக்கே அவர் பல எல்லா தன்ட்ட இருக்கிற தனங்களை எல்லாத்தையும் தானம் பண்ண போகிறார் கண்ணன். முதல் இதுலேயே அவ்வளோ கட்டாட்சம் பண்ண போகிறார். ரெண்டாவது அவளை போட்டுட்டா தன்னையே கொடுத்துட போகிறாரோ. ஏன்னா ருக்மிணிக்கு கிருஷ்ணன் வேணும் இல்லையா, அதனால தன்னையே கொடுத்துட போகிறாளோ அப்படிங்கிற அந்த இதனால அப்படி கையை பிடிச்சிட்டாலாம். அதை ரசனையாக அப்படி வர்ணிப்பார். அப்படி கண்ணன் எல்லாம் அப்படி சம்பாஷணைகள்லாம் பண்ணி அந்த சுதாமாவனுடைய கூடையே இருந்து அன்றைய தினம் இப்படி கழியறது. அப்போ அடுத்த நாள் கார்த்தால இவர் வந்து சொல்லிட்டு கிளம்புறார். வெச்சக்கண் வாங்காமல் கண்ணன் சுதாமாவே பார்த்துட்டு இருக்கார். சுதாமா வெச்சக்கண் வாங்காமல் கண்ணனையே பார்த்துட்டு இருக்கார். ஏன்னா அவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு கெட் டுகெதர் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பிரியணும்னா மனசே வரல. கிருஷ்ணனோடையே இருந்துடலாம் போல இருக்குது. ஆனால் அங்கேயும் போகணும் போர்பந்தருக்கு. அதனால் சொல்லிட்டு கிளம்புறார். கிளம்பி வந்துட்டே இருக்கார். வர வழியிலையும் அவருக்கு மனசில் தோன்றது, இந்த போகும்போது என்ன நினச்சார், அவ்வளோ தாட்ஸ் டவுட்ஸ் இருந்தது இல்லையா. வரும்போது ஃபுல்ஃபில்மெண்ட், எல்லாம் மன நிம்மதியாக இருக்கு. போய் கண்ணனை பார்த்து கண்ணனோட இப்படி இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணார் அப்படின்னா, சுதாமாவா, இவர் இங்கே என்ன நடந்தது, சுதாமா வாப்பா, அதுதான் நடந்தது. அதனால இவர் வர்ற வழியில் இப்படி நினச்சி பார்க்குறாரு, எப்படிலாம் கண்ணனோட சேர்ந்து சாப்பிட்டோம், எப்படிலாம் கண்ணனோட இருந்தோம், இப்படி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டாலே, கண்ணாலேயே கருணையை வருஷிச்சிட்டாலே அப்படின்னு அப்படி நினச்சிட்டே வரார். நடந்து வரார். போர்பந்தர் வந்துட்டார். போர்பந்தர் வந்து பார்க்குறார். பார்த்தா வீடை காணும். என்னது, வீடை காணுமா? அவர் மனசை நினச்சிட்டார், ஓஹோ வீடும் போச்சு போல இருக்கு. இங்கே ஒரு பாயிண்ட் டு பி நோட்டட். அவர் போகும்போது அந்த கல்யாணி அவ சொன்னான் இல்லையா, பணங்காசு அதெல்லாம் கொடுப்பார், தண்ணியே அதுக்கு மேலே தண்ணியே கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் போனது என்ன அப்படின்னா, ஏதாவது பணம் கொடுப்பாரோ அப்படிங்கிறது அதுக்காக தானே போனார். இவர் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணின்னு போல இருந்தாலும் அது கேட்டிருக்கணும் இல்லையா. அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனால் கேட்டிருக்கணும் இல்லையா. கிருஷ்ணன் ஒரு பஸ் சார்ஜ் கூட கொடுக்கலையாம் சுதாமாவுக்கு. திருப்பி வரும்போது ஒரு பஸ் சார்ஜ் கூட கொடுக்கல சுதாமாவுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் அங்கே இருந்ததுன்னா, என்ன ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு யோசிச்சிருப்பார்ல. அது யோசிக்கலை. அதனால இதுலேருந்து என்ன தெரிய வருது, சுதாமா அந்த எண்ணத்தோட போல. அப்படி இருக்கிறவாளுக்கு தான் இவன் நிறையா இன்னும் வாரி வழங்குவானான் கண்ணன். இப்படி வந்து பார்த்தா அங்கே வீடை காணும். என்னடா அது, வீடையே காணுமே, என்னாச்சு அப்படின்னு தெரியலையே, மனைவி மக்கள்லாம் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு இருந்தால், அங்கே வீட்டுக்கு பதிலாக என்ன இருக்குது, ஒரு பெரிய பங்களா இருக்குது. ரத்தினமயமான ஒரு பங்களாவில் ஒரு எல்லாமே தங்கமயமான தூணோட எல்லாம் இருக்குது. தாசிகள்லாம் எல்லாம் இருக்கா, பலவேறு தாசிகள்லாம் இங்கே வந்து அந்த உள்ளேந்து. அப்போ தான் இது யாருன்னே தெரியலையே, வெளில வந்து அந்த நாதஸ்வர மேளாலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. என்ன பெரிய ஏதோ பிஸ்னஸ் மேன் இருக்கார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். அப்போ உள்ளேந்து ஒருத்தர் வந்து, எஜமான் நீங்கள் தான் வரணும், மாலிக் தூ அந்த ராஜா. இது மாலிக் தூ அந்த ராஜா ஐயா, யாரை கூப்பிட்றா, என்ன தான் கூப்பிட்றலாம், உங்களை தான், நீங்கள் தான். புரியலையே. இப்போ புரியறதா? கண்ணன் கையால் கொடுத்தா கொஞ்சமாக தான் கொடுப்போன்னு கண்ணால் கொடுத்தியா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. கையால் கொடுத்தா கொஞ்சமாக தான் கொடுப்போன்னு கண்ணால் கொடுத்தியா. கண்ணாலேயே எல்லாத்தையும் வருஷிச்சுட்டானா. அந்த பங்களா யாரோடது அப்படின்னா இவரோடது தான். உள்ளேந்து வருது யாரு, கல்யாணி
ருக்மிணி என்னெல்லாம் வஸ்திரங்கள் கட்டிண்டு ஆபரணங்கள்லாம் போட்டுன்னு இருப்பாளோ அந்த தங்கமயமான வஸ்திரங்களோட ரத்தனமயமான ஆபரணங்களோட கல்யாணி வரா. அத்தனை குழந்தைகளும் வருது, சொக்கா பட்டு சொக்காலாம் கட்டிண்டு அந்த குழந்தைகள்லாம் வருது. இந்த கல்யாணி இங்கே சொல்லுவா, அண்ணா சொல்லுவா, மனசாலேயே இவரை ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். மனசாலேயே ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஏன் அப்படின்னா, இவரை ஆலிங்கனம் பண்ணிட்டா இவர் கண்ணனை ஆலிங்கனம் பண்ணியிருக்கார் இல்லையா. இவர் கண்ணனை கட்டின்னு வந்ததுனால இவரை மனசால ஆலிங்கனம் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு கல்யாணியோட பக்தி அதில் தெரிய வருது. அப்படி இவர் வந்து உடனே இதெல்லாம் பார்க்குறார். இதெல்லாம் பார்த்தப்புறமும் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அப்படியா இதெல்லாம் கிடச்சிருத்தா ரொம்ப சந்தோஷம், இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஆனால் இதெல்லாம் பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்தும் அவருக்கு என்ன தோன்றது, மனசில் ஒரு பக்கம் என்ன தோன்றது அப்படின்னா, கண்ணனோடைய அந்த ஹிருதயம்தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கார். கண்ணனோடையே இருந்த அந்த மொமெண்ட்ஸ் அதுதான் நினச்சி பார்த்துட்டு இருக்கார். கண்ணனோடையே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோன்றது. கண்ணன் வருஷிச்சு அந்த கருணையை நினச்சி பார்க்குறார். அப்பேற்பட்ட ஒரு பக்தன் சகா அப்படின்னு சொல்கிறத விட தாஸ்யன் அப்படின்னு, கண்ணா உன் கட்டாட்சமே போதுமே, பார்வையொன்றே போதுமே, பார்வையொன்றே போதுமே, கள்ள பார்வையொன்றே போதுமே, கள்ள பதுமநிதி இரண்டும் வலிய தந்தால் என்ன, பார்வையொன்றே போதும், கள்ள பதுமநிதி இரண்டும் வலிய தந்தால் என்ன, பார்வையொன்றே போதும் என்று அப்படி பார்வையொன்றே போதுமே என்று கண்ணனுடைய கட்டாட்சமே போதும், எல்லாம் சர்வ சம்பத் சமிருத்தி ஏற்பட என்று இந்த பேர்பட்ட குச்சேலரோடைய சரித்திரத்தை இந்த விழாவில் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அடியே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. മള്ളിയൂർ തിരുമേനിയുടെ 105-ാം ജയന്തി ആഘോഷത്തോടനുബന്ധിച്ച് അഖില ഭാരത ശ്രീമദ് ഭാഗവതാമൃത സത്രവേദിയിൽ കുചേലോപാഖ്യാനം ഹരികഥ രൂപത്തിൽ അവതരിപ്പിച്ച അനുഗ്രഹീത കലാകാരൻ രാജഗോപാൽ ഹരി സൂചിപ്പിക്കുകയുണ്ടായി. പ്രശസ്ത ഹരികഥ കലാകാരി വിശാഖ ഹരിയുടെയും ഹരികഥാ പ്രഭാഷകൻ ശ്രീ ഹരിജിയുടെയും പുത്രനാണ്. നമ്മയെല്ലാം കുചേലോപാഖ്യാനത്തിലൂടെ അനുഗ്രഹിച്ച ആ മഹാത്മാവിനെ ഇപ്പോൾ മള്ളിയൂർ പരമേശ്വരൻ നമ്പൂതിരി മള്ളിയൂരിൻ്റെ ആദരവ് അറിയിക്കുകയാണ്. ദിവാകരൻ നമ്പൂതിരി അദ്ദേഹത്തിൻ്റെ സാന്നിധ്യത്തിൽ പരമേശ്വരൻ നമ്പൂതിരി അദ്ദേഹം മള്ളിയൂരിൻ്റെ ആദരവ് അറിയിക്കുന്നു. ഒട്ടേറെ വേദികളിൽ എത്തിച്ചേർന്ന് ഇനിയും ഇതുപോലുള്ള ഹരികഥ രൂപത്തിൽ പ്രഭാഷണങ്ങൾ അവതരിപ്പിക്കുവാൻ അദ്ദേഹത്തിന് കഴിയുമാറാവട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. പൂജനീയ ഭാഗവത ഹംസത്തിൻ്റെ ശ്രീ ഗുരുവായൂരപ്പൻ്റെ മഹാഗണപതിയുടെ അനുഗ്രഹമുണ്ടാകുമാറാവട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് നന്ദി അറിയിക്കുകയാണ്. വിദുഷി വിശാഖ ഹരി വിശ്വപ്രസിദ്ധനായ ലാൽഗുഡി ജയരാമൻ്റെ കീഴിൽ കർണാടക സംഗീതം അഭ്യസിച്ചു. ആത്മീയ ഗുരു ഭർത്തൃപിതാവായ ശ്രീ 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 കൃഷ്ണപ്രേമി സ്വാമിജിയാണ്